இது வந்து நயகரா ஃபால்ஸோட மினி வாட்டர் ஃபால். கூட தான் ஆடணும், பட்டர்ஃப்ளையோட இல்ல. எதையும் விட்டு வைக்க கூடாது. இப்ப வந்து நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நாங்க பொட்டானிக்கல் இல்ல பூவெல்லாம் இருக்கிறத பார்த்து பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு நினைச்சிருவீங்க. பட் இது பொட்டானிக்கல் கார்டன் இல்ல, இது வந்து பட்டர்ஃப்ளை. ஓகே, அங்கதான் நம்ம வந்திருக்கோம். பட்டுப்பூச்சியை பார்த்து ரொம்ப நாளா இருக்கு. ஐயோ, நான் எனக்கு உண்மையிலேயே பட்டுப்பூச்சி விருப்பம் இல்ல. பட் நிறைய பேருக்கு விருப்பம். பட் எனக்கு என்னமோ எனக்கு பட்டுப்பூச்சி விருப்பமே இல்ல. ஏண்டா அது வந்து கீழே வந்து புழு சோ எனக்கு விருப்பம் இல்ல. பட் சர்வா வந்து எங்க பூச்சி நண்டு மீன் என்னத்தை பார்த்தாலும் வந்து விடாம அதை தேடி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பார். நான் இப்ப சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன், பட்டர்ஃப்ளையை வந்து பிடிக்க கூடாது, ஒண்ணும் கூடாது, அப்படி பிடிச்சா என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் இங்க வந்து நான் அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அங்கால வேற நிறைய பார்க்க கிடக்கு. சோ உடனே போயிடலாம். நேரம் மெனக்க மாட்டீங்கல்ல? மெனக்கிட்ட சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துருவேன். நீங்க நயகரா வந்தீங்கன்னா ஃபால்ஸை மட்டும் பார்க்காம கொஞ்சம் டைம் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்க. செம்மையான ஸ்பாட் இது. நீங்க ஃபேமிலியா ஒரு கப்புள்ஸா ஒரு சூப்பரான பிளேஸ் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை பார்க்க வந்திருக்கோம். வண்ணாத்தி பூச்சி ஊர்லயே பார்த்தாச்சுதான். பட் இங்கே ஒருக்கா பார்ப்போம், இங்க கனடா வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிதான் பார்க்க வந்திருக்கோம் நயகராக்கு. தாங்க நான் சொன்ன வண்ணத்து பூச்சியில இருக்கிற புழு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதனாலதான் எனக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்காது, அதோட கீழே அப்படி இருக்கும் அப்படின்றதால. என்ன வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம், சாரி. சிலருக்கு பிடிச்சிருக்கும், சோ எனக்கு பிடிக்காது, என்னோட ஒப்பீனியன். நல்லா இருக்குல்ல? இது வந்து நயகரா ஃபால்ஸோட மினி வாட்டர் ஃபால். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பிடிக்காது. உன் பேச்சு கேட்காது. எனக்கு பட்டர்ஃப்ளை பார்க்க மட்டும்தான் பிடிக்கும், பிடிக்கிறதுக்கு பிடிக்காது. இவருக்கு தான் அதெல்லாம் சரி. பாருங்க என்னெல்லாம் செய்யறாரு. கீழே இருந்தெல்லாம் பட்டர்ஃப்ளை பிடிக்காதடா. பட்டர்ஃப்ளை கீழே இங்க எல்லாம் இருக்கு. நடக்கிற பாதையில இருக்க யாராவது மிதிச்சுட்டாங்கன்னா செத்து போயிரும்ல. வாசமா என்ன நல்ல வாசமா. பட்டர்ஃப்ளைஸ் ஃபீடிங், டு நாட் டிஸ்டர்ப். ஓ, அது வந்து பட்டர்ஃப்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணுமா, அங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாமா. எவ்வளவு அழகா தூக்கிட்டு போகுதுன்னு பாப்போம். ஏய், கிட்ட போகாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த இங்க வந்துட்டேன் போயிட்டு.
இது வந்து ரியல் பட்டர்ஃப்ளை. நீங்க நினைக்கலாம் டிஷர்ட்ல இருக்குன்னு, பட் இது ரியல் பட்டர்ஃப்ளை டிஷர்ட்ல ஒட்டிட்டு நிக்குது. ஹலோ, டூயட் என் கூட தான் ஆடணும், பட்டர்ஃப்ளையோட இல்ல. அந்த பின்னுக்கு இருக்கிற செடிய பாருங்க, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன எனக்கு அது டிராகன் உடம்பு மாதிரி, அது டிராகன் மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. கீழே வாட்டர் ஃபால். பாருங்க, இன்னும் இந்த பட்டர்ஃப்ளை பைத்தியம் போகல, இன்னும் பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டே தான் இருக்கு. பட்டர்ஃப்ளைக்கு பழம் வச்சிருக்கீனா? இதெல்லாம் அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை. விரிச்சதுண்டா ப்ளூவா இருக்கு, மூடி இருக்கும்போது பட்டர் கலரா இருக்கு. பட்டர் கலரா? இது என்ன காஃபி கலர்? வேற பட்டர்ஃப்ளையோட போகுது, இங்க வைஃப தனியா விட்டுட்டு. இது ஏதோ ஒரு சிலை வச்சிருக்கு. ஆர்ட சிலைன்னே தெரியல எனக்கு. இப்படி சிலையெல்லாம் பார்த்தாலே டப்பண்டி டேவிட் சிலை தான் ஞாபகம் வரும். ஆர்ட்ல படிச்சேன்ப்பா. ஐ மீன் கிரேக்க கடவுள் மேபி. என்னது? ஃபிஷ்? ஃபிஷ் பார்த்தது இல்லையா? போயிட்டு வாங்க, அப்படியே பொரிச்சு கறி வச்சு தரேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்னெல்லாம் அட்டாக் பண்ண வர்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. என்ன யாரும் தொட்டுறாதீங்க ப்ளீஸ். எதையும் விட்டு வைக்க கூடாது, கிடக்குறது எல்லாத்தையும் கையில எடுத்துருவானு. நூல் நூலா இருக்கு, ஏதோ வளவலையா. ஓகேவா? இது வந்து நாங்க சயின்ஸ் புக்ல நாங்க படிக்கும்போது படிச்சது, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்ட முறை. அதுதான் இது. இதை இப்பதான் நேரா பாக்குறேன். நான் இதுவரையும் சத்தியமா பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்களா இல்லையோ தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வேற ஃபர்ஸ்டா பாக்குறேன். இது வந்து நாங்க படிச்சுனாங்கல்ல, முட்டை, கூட்டுப்புழு, பிறகு அதுல இருந்து ஐ டோன்ட் நோ, மறந்துட்டேன், சின்னல படிச்சது. பிறகு யா ஒவ்வொரு பருவநிலைக்கு பிறகு அப்படியே வெளியில வரும். கைய வைக்காதீங்க, குத்துவாங்களா? அப்பனா அது இதெல்லாம் வெளியில வந்துட்டு போல, வித்தியாசமா இருக்கு. எல்லாம் வெளியில வந்த மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, இதுதான் கூட்டுப்புழுவா? யா யா யா. ஓ, என்ன பின் பண்ணிருக்காங்க? என்ன யா, உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எல்லாத்துலயும் பின் பண்ணி அப்படி வளர்க்கி நம்மவே. பாருங்க, சொறி வேலை பார்த்துட்டு இருக்குது. சொறி நம்ம பட்டர்ஃப்ளை இது பார்த்தனாங்க தானே. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு மினி ஷாப்பிங் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க பட்டர்ஃப்ளை வந்து இதுக்கு வந்த நீங்கண்டா அது முடிச்சுட்டு நீங்க வர எக்ஸிட் வேல வந்து இந்த ஷாப்பிங் இது கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி போட்டோ எடுத்தனாங்க. எங்க அந்த ரிசீட்டை காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பட்டர்ஃப்ளை இதுக்குள்ள வந்தோன்னே எங்களை வந்து போட்டோ எடுத்தினோம். இங்கண்டா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை உள்ள வந்தோடனே வந்து இவ வந்து எல்லாரையும் உள்ள வர்ற எல்லாரையும் வந்து போட்டோ எடுத்தினோம். அங்க வந்து பின்னுக்கு பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்தது. கையை நீட்டுங்க அப்படின்ட்டு என்னன்னு கேட்க பட்டர்ஃப்ளை வந்து கூட கையில இருக்க மாதிரி போட்டோவா பண்ணினோம். சரி ஓகே அப்படின்னு நம்மளும் வந்து கையை நீட்டி போட்டோ எடுத்தாச்சு. எப்படியுமே தெரியும் சில தரமாட்டாங்க அப்படின்னு. கியூஆர் கோட் ஒன்று தந்தோம், அதை கொண்டு அப்படியே நம்ம சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வரும்போது எக்ஸிட் வேல வந்து அதை கலெக்ட் பண்ணலாம். அப்ப எங்களோட போட்டோ எப்படி இருக்குன்றத வந்து ஸ்கிரீன்ல
வந்து வியூவா காட்டினவே நல்லா தான் இருந்தது. $30 ப்ளஸ் டாக்ஸஸ் வர இதுக்கு. ஸோ அவ்வளோ செலவு பண்ணி இதுக்கு நான் நம்ம அழகாக உள்ள எடுத்துருக்கோம் வீடியோஸ். $30 plus tax. எனக்கு தேவையில்ல. தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய போட்டோ எடுத்தாச்சு, நிறைய வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் பார்க்கலாம் அதை. ஸோ அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி அதுக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான சீனுங்க நான் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தது. எல்லாம் ஓல்டேஜ் லேடிஸ் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்களோட கேங்கோட ட்ரிப்பு போகிறாங்க. அப்படி ஜாலியாக இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நம்மளோட பண்ணுவாங்கலாம் தெரியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஃபன், அப்படியே எனர்ஜெட்டிக்காக அப்படியே பஸ்ஸே அப்படியே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குங்க. இதை பார்க்குறப்ப ஒன்று மட்டும் தான் தோணுது எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாதுங்கிறது தான் எனக்கு தோணுது. செம்ம வைபுங்க உண்மையிலே.